பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பொதுவாக இப்படி கூட்டங்களில் சலாம் சொன்னால் நான் நிறைய பேரை கவனிக்கிறேன், பதில் சலாம் சொல்கிறதுக்கு வாய் அசைகிற மாதிரி தெரியல. அதனால் சலாம் சொல்லும் பொழுது பதில் சொல்வது வாஜிப் என்பதை பணிவோடு ஞாபகப்படுத்தி சலாமை சொல்லி என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹில் அலீமில் குத்ரத்தி வஷான் ஷதீதுல் வத்ஹி வல் புர்ஹான் ஹாஃபிதுத் தீனி வல் குர்ஆன் மாஷா அல்லாஹு கான மாலம் யஷா லம் யகுன் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப் சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وعلمك ما لم تكن تعلم وكان فضل الله عليك عظيما. மரியாதைக்குரிய நம்முடைய முனைவர் சுமதி மேடம் அவர்கள் அவங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க, தோல் வெளுக்க சாம்பல் உண்டு, மனம் வெளுக்க என்ன உண்டு அப்படின்னு கேட்டாங்க. அந்த மனம் வெளுப்பதற்குண்டான வழிதான் இந்த துறை சார்ந்த கல்வி என்பதையும் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். பொருத்தமான ஒரு வார்த்தை, சத்தியமான ஒரு வார்த்தை. அதேபோல் மரியாதைக்குரிய யூசுப் சித்திக் ஹதரத் அவர்கள் அவங்க பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க, கவனம் முழுவதும் எனக்கு அங்கே போய்விட்டது. இந்த கூட்டத்தில் பட்டம் பெறக்கூடிய உங்களுக்கு நாங்கள் பட்டம் பெறும் பொழுது எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்தவர்கள் என்ன வார்த்தைகளை சொன்னார்களோ அதையே சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். இந்த இரண்டு விஷயத்தில் இருந்து மாத்திரம் நான் சில வார்த்தைகளை சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். இங்கே முதலாக நான் இந்த வழியாக போகும் பொழுதெல்லாம் இந்த கல்லூரிக்கு உள்ளே வர வேண்டும் என்று தேட்டம், ஆசை பல நேரங்களில் எனக்கு இருந்ததுண்டு. சில நேரங்களில் மரியாதைக்குரிய சகோதரர் இதீஸ்வரத் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நான் அங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கேன், அங்கே வாக அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஆசையை நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் நீங்கள் உள்ளே வரும் பொழுதே ஒரு விருந்தினராக வாருங்கள் என்பதற்காக வேண்டியே இறைவன் இதை தாமதித்து வைத்திருக்கிறானோ என்று நான் கருதுகிறேன். அதனால் இந்த விழாவின் வழியாக இந்த கல்லூரிக்கு வந்ததையும் உங்களை எல்லாம் சந்தித்ததையும் நான் பெருமையாக, ஆனந்தமாக, கண்ணியமாக நான் கருதுகிறேன். அருமையானவர்களே, கல்வி அது வலிமை, கல்வி கண்ணியம், கல்வி அது உயர்வு, கல்வி என்பது நம்முடைய அங்கீகாரம், கல்வி என்பது நம்முடைய அதிகாரம். எல்லா விதமான மேன்மைகளுக்கும் கல்வி என்பது அடித்தளம். கல்வி என்பது அடித்தளம், சந்தேகமே இல்லை. கல்வியினுடைய மகத்துவத்தை யாருக்கும் இந்த உலகத்தில் சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆளை பார்த்து இவர் கொஞ்சம் வசதி இல்லாத ஆளுங்க, துவா செய்யுங்க ஹஜரத்துன்னு சொன்னால் ஆமாம் ஹஜரத்து துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவா. ஒரு ஆளை பார்த்து இவர் அறிவில்லாத ஆளுங்க கொஞ்சம் துவா செய்யுங்கன்னா விடுவாரா? அவர் உண்மையிலே அறிவே இல்லாட்டால் விடமாட்டார். அதனால அறிவின் மாண்பு என்பது அவ்வளவு உயர்வானது. அறிவின் உயர்வு என்பது அந்த அளவிற்கு சிறந்தது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதேபோல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா நமது நாயகத்தை பாராட்டி சொல்லும் பொழுது, நீங்கள் அறியாத எல்லா ஞானத்தையும் இறைவன் உங்களுக்கு கற்றுத்தந்தான் என்று சொல்லிவிட்டு வகான ஃபதுலுல்லாஹி அலைக அலீமா, இறைவன் உங்களுக்கு செய்த அந்த அருளில் இதுதான் மகத்தானது என்று சொல்லி காண்பிக்கிறான். கல்வியை கொண்டு தான் மேன்மை என்பதை இறைவன் அங்கே தெளிவாக உணர்த்தி காண்பிக்கிறான். அதேபோல் பல்வேறு உயர்வுகளை இறைவன் அவர்களுக்கு கொடுத்ததை, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, நாயகமே தாங்கள் யதீமாக இருந்தீர்கள், இறைவன் உங்களை அரவணைக்கவில்லையா? நுபுவத்தினுடைய ஞானம் இல்லாமல் இருந்தீர்கள், நுபுவத்தினுடைய ஞானத்தை உங்களுக்கு தரவில்லையா? ஏழையாக இருந்தீர்கள், இறைவன் உங்களை சீமானாக்கவில்லையா என்று கொடுத்த பேரருளை எல்லாம் சொல்லி காண்பிக்கக்கூடிய இறைவன் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம்தான் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் என்பதை சொன்னான். குல் ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா எனக்கு நீ ஞானத்தை, கல்வியை அதிகப்படுத்தித்தா என்று உலகத்தில் இதுவரை வந்தவர்கள், வர இருப்பவர்கள் அவ்வளவு பேருடைய ஞானமும் கொடுக்க
உருவாக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக அவர்களுக்கும் உலகத்தாருக்கும் இறைவன் சொன்னது, எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தித்தா என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு ஒரு எல்கையெல்லாம் கிடையாது. அதற்கு சொன்னாங்க, கல்விக்கு ஒரு எல்கை 5 அறிவு 6 அறிவு 7 அறிவு, அதுக்கு ஒரு எல்கையே கிடையாது, ஒரு முடிவே கிடையாது. 5 அறிவுன்னு சொல்லுவாங்க, தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், காணுதல், கேட்டல், பகுத்தறிதல், 6 அறிவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி சமயோஜித அறிவு என்று இருக்கிறது, பட்டறிவு என்று இருக்கிறது, நுண்ணறிவு என்று இருக்கிறது, கஸ்பி வகபி என்று மார்க்கம் சொல்லக்கூடிய நாம் முயற்சி செய்து பெறக்கூடிய கல்வி என்பது இருக்கிறது. நாம் ஒரு பேணுதலான வாழ்க்கை வாழ்ந்தால் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்படக்கூடிய அந்த வகபியான சன்மானமான கல்வி என்பது இருக்கிறது. அதற்கு ஒரு முடிவே இல்லை என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறது. கண்ணியமானவர்களே, கல்வி எல்லோரும் பெற வேண்டும் என்று சொன்னாலும் கூட, அருமையான சகோதரிகளே, ஒரு பெண் பெறக்கூடிய கல்வி என்பது, ஒரு பெண்ணிடத்தில் ஏற்படக்கூடிய உயர் நடத்தைகள் என்பது, அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, சந்ததிகளுக்கு ஏற்படக்கூடிய கல்வியும் சந்ததிகளுக்கே உண்டாகக்கூடிய உயர் நடத்தைகளுக்கும் அது காரணம். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாயிலே பெண்களுக்குண்டான கடமைகள், கண்ணியம் என்பதை குறித்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். மிக முக்கியமான அவர்கள் நீண்ட உரையா அதுதான். பெண்களுடைய மகத்துவம், அவர்களுடைய உயர்வு என்பதை குறித்து அற்புதமான ஒரு உரை நிகழ்த்தினார்கள். 1000 ஆண்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை விட ஒரு 100 பொம்பளைகளுக்கு சொன்ன போது அந்த செய்தி 1000 ஆண்களிடத்தில் சொல்லி உலகத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை விட ஒரு 100 பெண்களிடத்தில் இந்த செய்தியை சொன்னால் அது உண்டாக்கக்கூடிய மாற்றம் அதை விட வலிமையானது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சில காரியங்களை பெண்கள் முன்னெடுத்தால் தான் நடக்கும். பெண்கள் முன்னெடுத்தால் தான் நடக்கும். குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி தான் ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா. 28வது ஜுஸுவினுடைய தொடக்கமான கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா என்று தொடங்கக்கூடிய அந்த வசனத்தினுடைய பின்னணியிலே அன்னை ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண்மணி, அவர்கள் பேசியதை அல்லாஹ் கேட்டான் என்று குர்ஆன் தொடங்கும். அவர்கள் சொல்லி வரும்பொழுது ஒரு செய்தியை சொன்னார்கள் நாயகத்திடத்திலே, தன்னுடைய கணவர் விஷயமாக, நாயகமே, என்னுடைய இந்த பிள்ளைகளை எல்லாம் இன் லமம்துஹும் இலைல்லாஹ், அவற்றை கொண்டு போய் பொறுப்பு ஒப்படைச்சேன்னா பிள்ளைகள்லாம் வீணாயிரும் சொன்னான். இந்த பிள்ளைகளை நான் என்னுடைய கணவரிடத்தில், அவர்களுக்கும் இவர்களுக்கு மத்தியில் சின்ன ஒரு மனதாவா, அவர்களிடத்தில் கொண்டு ஒப்படைத்தால் பிள்ளைகள் எல்லாம் வீணாகி விடுவார்கள் என்று சொன்னார். எனவே வீடுகளில் ஆசிரியர்களாக, சமையல் செய்பவர்களாக, வீட்டினுடைய காரியங்கள் எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக பெண்கள் இருக்கிறார். பெண்கள் அவருடைய அணுகுமுறையும் ஆலோசனையும் மகத்தான விளைவுகளை உண்டாக்கி இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. பெண்களுடைய அந்த ஆலோசனை, அவர்களுடைய அணுகுமுறை மகத்தான நல்ல மாற்றங்களை இருப்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. ஆசியா அம்மா அவர்கள் ஃபிரௌனிடத்திலே சொன்னார்களே, ஆற்றிலே பிள்ளை மிதந்து வந்த நேரத்திலே லா தக்துரு அஸா யன்ஃபஅனா, இந்த பிள்ளை ஒன்றும் செய்திராதீங்க என்று சொன்னார்களே, உலகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு அந்த ஒரு வார்த்தை காரணமானது. அந்த ஒரு சொல் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலே உயிரோடு இருப்பதற்கும் அவருடைய பணிகள் சிறப்பதற்கும் அந்த ஒரு வார்த்தை தான் காரணம். அதேபோல் அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹுதைபியாவிலே ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டது. மதீனாவிலிருந்து நீங்கள் உம்ராவுக்கு வந்திருக்கிறீர்கள், அப்படியே திரும்பி செல்ல வேண்டும், அடுத்த வருடம் வர வேண்டும், 3 நாளும் தங்கணும் என்றெல்லாம் பல ஒப்பந்தங்கள், பல நிபந்தனைகளை போட்டு ஒரு ஒப்பந்தமாகி விட்டது. அந்த ஒப்பந்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி ஏற்றுட்டாங்க. ஏற்றுவிட்டு அதற்கு பிறகு கையோடு கொண்டு வந்திருந்த அவர்கள் ஆடுகளை அறுத்து பலியிட வேண்டும், தலைமுடி இறக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட பொழுது சஹாபிகளுடைய மனமெல்லாம் வேதனையால் அது அந்த நேரத்திலே உழந்து கொண்டிருந்தது. நாம இவ்வளவு தொலைதூரம் கடந்து வந்து விட்டோம், ஒரு 8-10 கிலோமீட்டர் தான் மக்காவுக்குள்ள இருக்குது, இஹ்ராமோடு வந்திருக்கிறோம், புனித நோக்கத்தோடு வந்திருக்கிறோம், சொந்த ஊர்,
அங்கே வந்திருக்கிறோம், ஆனால் உள்ளே விடவில்லையே என்று ஏக்கத்திலும் வேதனையில் இருந்த இந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எல்லாரும் ஆடை அறுத்து பலியிடுங்கன்னு சொன்ன நேரத்தில் யாரும் உடனடியாக முன் வரவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் வேதனைப்பட்டார்கள். அந்த நேரத்தில் தான் நம்முடைய அருமை தாய் அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாயகமே, உங்களுடைய முகத்தின் கவலையை நான் உணர்கிறேன், வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, நீங்க முதல்ல அறுத்து பலியிடுங்க, எல்லாரும் தானே அறுத்துருவாங்கன்னு சொன்னான். அவ்வளவுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். உடனடியாக எல்லோரும் செய்துவிட்டார். அந்த ஒரு வார்த்தை எல்லோருடைய செயல்பாட்டிற்கும் காரணமாக அமைந்தது. அதேபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிராவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த நேரத்திலே மனம் வேதனைத்தார்கள், வேதனைப்பட்டார்கள். என்னுடைய இறுதி முடிவு ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படுகிறேன் என்றும் கூட சொன்னார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதல் சொன்ன மகத்தான ஒரு சீமாட்டி நம்முடைய அருமை தாய் அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் தான். ஹதீஜா அம்மா அவர்களுடைய ஆறுதல் தான் ஸல்லல்லாஹு வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக, உந்துதலாக அமைந்திருந்தது என்பதை பார்க்கிறோம். அதுபோல குர்ஆன் ஷரீஃபிலே நம்முடைய தாய் ஹவ்வா அம்மாவுடைய வரலாற்றில் இருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயினுடைய வரலாறு வரை குர்ஆன் பல பெண்மணிகளுடைய தாய்மார்களுடைய வரலாற்றை எல்லாம் எடுத்து சொல்கிறது. வாழ்க்கையிலே படிப்பினைக்காக அவைகளை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும். சங்கைக்குரியவர்களே, ஹஜ்ரத் அவர்கள் இங்கே சொல்லும் பொழுது கல்விக்கு முடிவில்லைன்னு சொன்னாங்க. உண்மைதான். அதுக்கு ஒரு எல்கையெல்லாம் கிடையாது, அதுக்கு ஒரு முடிவெல்லாம் கிடையாது. குர்ஆன் ஷரீஃப் கல்வியை பற்றி அவ்வளவு வலியுறுத்துகிறது. குர்ஆனிலே கிட்டத்தட்ட 779 வார்த்தைகள், கல்வி தொடர்பான வார்த்தைகள் வந்திருக்கிறது. இந்த உலகத்தில் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கல்வி ஞானத்தை விரித்து சொல்ல வேண்டும். இமாமுல் ஆலம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் 6000 மஸ்அலாக்கள், மார்க்க சட்ட நுணுக்கங்களை ஃபர்லி மஸ்அலா என்று சொல்வார்கள். ஃபர்லி மஸ்அலா, இப்படி ஆனா இப்படி வந்துரும், இப்படி நடந்தால் இப்படி தீர்வு என்று மார்க்கத்தினுடைய குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையிலே கற்பனையிலே ஒரு 6000 மஸ்அலாக்களுக்கு விடிவு எழுதியிருக்கிறார்கள் இமாமுல் ஆலம் அவர்கள். அவங்க சொல்றாங்க, நான் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தேன், ஒரு நாவிதரிடத்திலிருந்து 5 பாடங்களை நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்றாங்க. ஒரு 5 பாடங்களை ஒரு நாவிதரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். ஆம், புனிதமான ஹஜ்ஜிலே அரஃபாவை முடித்து முஸ்தலிஃபாவில் தங்கி மினாவுக்கு வந்து 10ஆம் நாள் ஜம்ராவிலே கல்லெறிந்து விட்டு தலைமுடி இறக்குவதற்காக வேண்டி ஒரு நாவிதரிடத்தில் செல்கிறார். கேட்டாங்க, தலைமுடி இறக்கிறது எவ்வளவு பணம்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இது ஹஜ்ஜினுடைய விஷயம், பேரம் பேசக்கூடிய காரியம் அல்ல, கண்ணியமா நீங்க கொடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. அவர் எவ்வளவு கண்ணியமா நடந்துகிட்டாரு, நாம இப்படி பேரம் பேசணும்னு யோசிச்சாங்களாம். இரண்டாவது, அவர்கள் தலைமுடி இறக்குவதற்காக அமர்ந்த பொழுது அந்த நாவிதர் சொல்கிறார், கிபிலாவை முன்னோக்கி அமருங்கள் என்று சொன்னார். பெரும் பேரறிஞரான இமாமுல் ஆலம் அவர்களுக்கு வெட்கமாகிவிட்டது. கிபிலாவை முன்னோக்கி அமருகிறார்கள். தலைமுடி இறக்குவதற்காக தலையை சாய்த்து கொடுத்த பொழுது அவர் சொல்கிறார், உங்களுடைய வலது பக்கத்தை முதலாவது காட்டுங்கள், அதுவல்லவா முறை என்று சொன்ன பொழுது அப்பொழுதும் நான் வெட்கித்து வலது பக்கத்தை சாய்த்து கொடுத்தேன். தலைமுடி இறக்க ஆரம்பித்தார். நான் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இருந்தேன். அவர் என்னிடத்தில் சொன்னார், மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கடமையை, அரஃபாவை, முஸ்தலிஃபாவை, மினாவை, ஜம்ரா கல்லடிப்பை முடித்து இஹ்ராம் களையக்கூடிய இந்த நிலையிலே ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், சும்மா இருக்காதீர்கள், இதுவெல்லாம் முக்கியமான நாள் அல்லவா, எனவே ஒரு தக்பீர் சொல்லிக் கொண்டிருங்கள் என்று சொன்னார். எனக்கு அதுவும் வெட்கமாகிவிட்ட, தக்பீர் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு நான் அங்கிருந்து மக்காவிற்கு சென்று தவாஃப் செய்வதற்காக புறப்பட போகின்ற அந்த நேரத்தில் அவர் சொன்னார், இவ்வளவு முக்கியமான கடமைகளை எல்லாம் சிறப்பான முறையில் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை தந்த என்னுடைய ரப்புக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு போங்களேன்னு சொன்னாங்களாம். அப்படியே கட்டி பிடிக்கிறார்கள். யார் நீங்கள், எங்கிருந்து இதை கற்றீர்கள் என்று கேட்கிறார். ஒரு சொன்னார்கள், தாத்தா இப்னு அபி ரபா என்ற ஒரு கல்விமானிடத்திலிருந்து நான் இதை பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அத்தா இப்னு அபி ரபா இருக்கிறாங்களே, பார்க்கிறதுக்கு நல்ல கோலத்தோடு இருக்க மாட்டாங்க, பார்ப்பதற்கு ஒரு விகாரமான தோற்றம், சீரான பல்வரிசை இல்லாதவர்கள், மூக்கு பெருத்தவர்கள், ஆனாலும் கல்வியிலே கரை கண்டவர்கள்.
அதனாலே இந்த கல்வியை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், அதற்கு ஒரு முடிவு இல்லை. என்னைக்கு ஒரு நான் படிச்சுட்டேன் விளங்கிட்டேன் நினைச்சோமோ அன்னையிலிருந்து நம்முடைய ஜஹாலத் அறியாமை ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். அதனாலே அதற்கு ஒரு எல்கை என்பதே கிடையாது. அருமையானவர்களே, சமீபத்தில் கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெரிய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் இது மாதிரி ஒரு பெரிய திடல் அங்கே இருக்கிறது. அந்த திடலுக்கு அடுத்துள்ள ஒரு வீட்டில் அந்த வீட்டுக்காரர் ஒரு மரம் நட்டி வச்சிருந்தார். அந்த மரம் இந்த காலத்திற்கு முன்னால் நட்டது. அது வளர்ந்து கிளைகள் விட்டு பள்ளியினுடைய அந்த காம்பவுண்ட்ல அது பல்வேறு கிளைகளை அது விட்டு அங்கே எல்லாம் மரங்கள் வளர்ந்துருச்சு. நல்ல விலை கொண்ட அந்த மரங்கள் வளர்ந்த அந்த நேரத்தில் பள்ளிவாசக்காரங்க பார்த்தாங்க, சரி பள்ளிவாசலுக்கு நல்ல வருமானம், இந்த மரத்தை எல்லாம் வெட்டி வித்தர வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டு மரத்தை வெட்டுவதற்காக முற்பட்ட பொழுதுதான் அந்த வீட்டுக்காரர் ஆரம்பத்தில் ஒரு மரம் நட்டார். அவர் வந்து சொன்னாரு, இது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, இது நான் நட்ட மரம், இங்க இருந்து அங்க வந்திருக்குது, அதனால இந்த மரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு அதை நீங்கள் விலை பேசுவதற்குண்டான நிலை அதிகாரம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னார். இவங்களுக்கு நமக்கு இருக்குதா இல்லையா, சொந்தமா இல்லையா, பள்ளிவாசல் விஷயம் இல்லையா, ஹலால் ஹராம் பேனன்மைன்னு சொல்லி யோசித்த அந்த நேரத்தில் தான் ஹஜ்ரத்திட்ட கேட்டாங்க, ஹஜ்ரத் இப்படி மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்களே, அதனால மரத்தை வெட்டி நம்ம அதனுடைய பயன்பாட்டை எடுத்துக்கொள்ளலாமா, இல்ல அந்த வீட்டுக்காரர் சொந்தமானு கேட்டாங்க. அதில் சொன்ன புது மசாலாவா இருக்குது, நான் எனக்கு ஓதி இருந்த அசத் மாட்டவே கேட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்க போயிட்டார். அவருக்கு ஓதி கொடுத்த ஒரு உஸ்தாது மீரான்குட்டி முஸ்லியார்னு ஒரு ஆளு. அந்த மீரான்குட்டி முஸ்லியாரை பார்ப்பதற்காக சமீபத்தில் நடந்த சம்பவம் தான், பார்ப்பதற்காக போனார். மீரான்குட்டி முஸ்லியார் அப்பந்தான் ஒரு கார்ல ஏறி எங்கேயோ ஒரு வெளியூருக்கு பயணப்படுவதற்காக வாகனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்களை பார்த்த உடனே அவனா எந்த வேண்டி வந்ததுன்னு சொல்லி கூப்பிடுறா. தன்னிடத்தில் ஓதிய மாணவர், என்ன விஷயம்? அவங்க சொன்னா, உஸ்தாத் நம்ம ஊர்ல நம்ம நாட்டில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இப்படி மாதிரி ஒரு வீட்டில் மரம் நட்டாங்க, அதனுடைய கிளைகள் பள்ளியில் எல்லாம் பள்ளிவாசலுடைய காம்பவுண்ட்ல அது கிளைகள் விட்டு அந்த மரத்தை வெட்டி எடுப்பதற்கு பள்ளிவாசல்காரர்கள் முயற்சி செய்த பொழுது வீட்டுக்காரர் சம்மதிக்கல, எனக்கு தான் உரிமைன்னு சொல்றாரு, இது பள்ளிவாசலுக்கு சொந்தமா வீட்டுக்கு சொந்தமான்னு தெரியலையே, அதை கேட்டுட்டு போறதுக்காக வந்தேன். மீரான்குட்டி முஸ்லியார் சொன்னாங்களாம், உடனே முகனின்னு ஒரு கித்தாப் இருக்குது, முகனிங்கிற கித்தாபில் சுல்ஹுன்னு ஒரு பாடம் இருக்குது, அந்த பாடத்துல போய் நீ பார்த்தா இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறாங்க, நீ அதை போய் பாருப்பான்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு நூல், அதுல இதற்கான ஒரு தீர்வு இருக்கிறது, போய் பாருன்னு சொன்னாங்களாம். இவர் இந்த கித்தாப் எடுத்து பார்த்தார். இதா நபத்த ரஜுலுன் ஷஜரத்தன் ஃபதால இர்குஹா வநபத மின்னா ஷஜரா, ஒருவர் மரம் நட்டார், அது பல்வேறு கிளைகள் விட்டு அது பரவலாக ஆகிவிட்டது, அதிலிருந்து வேறு மரங்கள் உண்டாகிவிட்டது என்றால் அது யாருக்கு சொந்தம் என்பது சம்பந்தமா விரிவா எழுதினாங்க. அதில் எழுதப்பட்டிருந்தது, அந்த மரம் அசல் வீட்டுக்காரருக்கு தான் சொந்தம், எத்தனை கிளைகள் விட்டிருந்தாலும் அதுவெல்லாம் வீட்டுக்காரருக்கு தான் சொந்தம். ஆனாலும் கூட பள்ளியினுடைய வளாகத்திலே, பள்ளிவாசலா இருந்தா அப்படிங்கிறது மட்டுமில்ல சட்டம், எந்த வளாகத்தில் அது வளர்ந்திருந்தாலும் அந்த வளாகத்தினுடைய உரிமையாளருக்கு அதற்கான வாடகை கொடுக்க வேண்டும் என்று அதனுடைய சட்டத்தை சொல்லி அதற்கான காரண காரியத்தையும் ஆயத்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து விளக்கம் சொன்னதையும் எழுதி வைத்திருந்தார். உண்மையானவர்களை, கல்விக்கு ஒரு முடிவில்லை, தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த கல்வி இருக்கிறதே, இது முதலாவது மாற்றம் நம்மிடத்திலிருந்து தான் உண்டாகணும். நான் பட்டம் பெறுகின்ற நேரத்தில், வேலூர் அல் பாக்கியாத்து சாலிஹாத்திலே பாக்கவி பட்டம் பெறுகின்ற நேரத்தில் எங்களுக்கெல்லாம் பட்டத்தை வழங்கி துவா செய்து வாழ்த்தரை வழங்கிய சையீத் அப்துல் ஜப்பார் ஹதரத் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதாவது பெட்ரோல் அல்லது டீசலை ஏற்றிக்கொண்டு ஒரு லாரி செல்கிறது, அதனுடைய முழுமையாக பெட்ரோலையும் டீசலையும் ஏற்றிக்கொண்டு செல்கிறது. அந்த வண்டி ஒழுங்கா போகணுமானா அதனுடைய டேங்க்ல பெட்ரோல் இருக்கணும், அதனுடைய டேங்க்ல பெட்ரோலோ அல்ல டீசலோ இருந்தால்தான். இல்ல இங்க முழு டேங்க்லையும் மேல பெட்ரோல் தான் இருக்குது என்பதற்காக வண்டி போகாது. அந்த வண்டி சீரா போகணுமானா அதனுடைய அந்த டீசல் போடப்பட வேண்டிய இடத்திலே அதற்குண்டான டீசல் இருந்தாதான் இந்த வண்டி ஒழுங்கா போகும்.
நீங்க 1000 விஷயங்களை கற்றிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை இறையச்சத்தோடு பேணுதலோடு சீராக மனம் விழுக்க வழின்னு சொன்னாங்களே, அது மாதிரி அது சீராக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை ஒரு பேணுதலான ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலிருந்து தான் துவங்க வேண்டும். அதற்கு வழிகாட்டியும் வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதற்குண்டான வழிகாட்டியும் வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஆம், தங்களுடைய பிரச்சாரத்தை துவங்குவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ஒரு குன்றின் மீது அவருக்கு அருகிலே நின்று கேட்கிறார்கள், இந்த மலைக்கு பின்னால் இருந்து உங்களை தாக்குவதற்கு ஒரு படை வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களான்னு கேட்டாங்க. நம்புவீர்களா என்று கேட்டார்கள். ஏகோபித்து சொன்னார்கள், மா ஜர்ரபனா அலைக்க இல்லா சிதுகா, இதுவரை உங்கள் விஷயத்தில் நாங்கள் உண்மையை தவிர வேறு அனுபவம் பட்டதில்லை, நீங்கள் சொன்னால் அது சத்தியம்தான், சாதிக்குல் அமீன் நீங்கள் என்று ஏகோபித்து சொன்னார். அப்படியானால் மக்களிடத்தில் மார்க்கத்தையும் இறையச்சத்தையும் பேணுதலான வாழ்க்கையும் சொல்வதற்கு முன்னால் நம்மிடத்தில் ஒரு இறையச்சம் உள்ள அங்கீகாரமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகத்தினுடைய உன்னதமான அந்த வரலாறு நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதனாலே இது வெறும் ஏற்றளவில் ஒரு படிப்பல்ல, இது நம்முடைய வாழ்க்கைக்கானது. லா அக்கலக்க தத்வீர் வலா வரஅக்கல் கஃப் என்று ஸல்லல்லாஹு சொல்வார். சிந்திப்பதை போல் சிறந்த அறிவு ஞானம் வேறொன்றும் இல்லை. அதேபோல் மார்க்கம் தடுத்தவைகளை விட்டு நம்மை தடுத்துக் கொள்வதை விட பேணுதலான ஒரு வாழ்க்கை என்பது இல்லை என்று சொன்னார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பேணுதலான இறையச்சம் உள்ள சிறந்த வாழ்க்கைக்கு நீங்கள் எல்லாம் என்ன ஒரு தடவை பாருங்க, பட்டம் வாங்குற அருமையான சீதேவிகள் எல்லாம் என்ன ஒரு தடவை பாருங்களேன். டிவி பார்க்குறாங்களோ? ஓ, டிவியில் எங்களை தான் போட்டிருக்கிறாங்களா? நாங்கள் இந்த நாங்கள் பட்டம் வாங்கும்போது கூட கோட்டெலாம் தரல, வித்தியாசமாக என்ன செய்தா, எங்களுக்கு ஒரு சட்டையை தான் போட்டு விட்டா, நாங்கள் ஒரு சொப்பு துண்டை கட்டிட்டு அலைகிறோம். ஆனால் வித்தியாசமாக இருக்குது, இந்த கோட்டெல்லாம் போட்டு ஒரு வித்தியாசமாக நாங்கள் தான் பட்டம் வாங்குற மாதிரி இருக்குது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இறைவன் உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்க வேண்டும் என்று ரப்பிடத்தில் நான் கையேந்துகிறேன். அல்லாஹு தஆலா உங்களுடைய எதிர்காலத்தை பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானாக. சத்தம் போட்டு சொல்லுங்களா, ஆமீன். உங்களுடைய அறிவு ஞானத்தை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா மென்மேலும் வளர்த்தருள் புரிவானாக. பயனுள்ள கல்வியாக. கல்வியே மார்க்க ரெண்டா தான் பிரிக்குது, ரெண்டு தான் பிரிவு, பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி. அதனால நீங்கள் பெற்ற கல்வியையும் இனிமேல் பெற இருக்கின்ற கல்வியையும் பயனுள்ள கல்வியாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக என்று உளப்பூர்வமாக துஆ செய்து கொண்டு இந்த வாய்ப்புக்கு நிறைந்த நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.